ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. இன்னும் 2 எபிசோடில் நம்ம ஸ்டோரி முடிய போகுது. ஸ்டோரி இந்த 2 எபிசோடோட முடிச்சுக்கலாமா, இல்லை இதனுடைய தொடக்கம் பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எபிசோட் 19, உயிரை தாங்கும் காதல். காலை நேரம். நிலா வீட்டுக்கு முன்னாடி நின்று மெதுவாக அப்படியே மூச்சு விட்டுட்டு இருந்தாள். அவள் உள்ள ஒரு உயிர் வளருது அப்படிங்கிற உணர்வு அவள் மனசை மாற்ற ஆரம்பிச்சுது. அருண்மொழி அவளை பார்த்தாலே இப்போ அவனுக்கு காதலியோடு சேர்த்து ஒரு தாயினுடைய உருவமும் தெரிய ஆரம்பிச்சுது. வியாபாரிங்க மீண்டும் வந்தாங்க. இந்த சீசனில் முழு ஒப்பந்தம் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அதுக்காக அருண்மொழி இன்னும் அதிக நேரம் வயலில் இருக்கணும். அவன் மனசில் 2 பக்கம், வேலை முக்கியம், நிலாவும் முக்கியம். என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் மாலையில் நிலா அப்படி சோர்வாக இருந்தா. நீ ஓய்வு எடு அப்படின்னு அவன் சொன்னான். அவளும் சரி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் முகம் சோர்வை மறைக்கலை, சோர்வாகவே இருந்தா. அவன் மெதுவாக அவள் அருக அமர்ந்தான். இனி நீ ஒன்றா இல்லை அப்படின்னதும் அவள் சிரிச்சா. நீங்கள் கூட இருக்கீங்க. அவள் வயிற்றுகளை கை வச்சு, நான் 2 பேரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அன்னைக்கு நைட்டு ஜன்னல் வழியாக சந்திர ஒளி. நிலா படுக்கையில் சாஞ்சிருந்தா. அருண்மொழி மெதுவாக அவள் தலைமுடியை வருடி விட்டான். நீ இப்போ இன்னும் அழகாக தெரிகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவள் வெக்கத்தோட இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சா. இது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னான். அவன் நெத்தியில் நீண்ட முத்தம் வச்சான். பிறகு அவள் கையை பிடிச்சி மார்பில் வச்சான். அந்த நெருக்கம் இப்போ வேறு மாதிரி. அது ஆசை மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பானதாக இருந்துச்சு. அவன் மெதுவாக அவனை அணைச்சிக்கிட்டா. எனக்கு பயம் வந்தால் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஒரு நாள் நிலா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா. அவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அதிக கவலை வேண்டாம், சிறு ஓய்வு எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அவன் அந்த நொடி தான் உணர்ந்தான். இப்போ நான் மட்டும் இல்லை, நான் 2 பேருக்கும் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அந்த இரவு அவன் தலைவர் முன்னாடி நின்னான். ஒப்பந்தம் கொஞ்சம் தள்ளி வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு நிலா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தலைவர் சிரிக்கிறாரு. நீ இப்போ உண்மையாக குடும்ப ஆளாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி. பின்ன எப்படி இருந்தவர் எப்படி மாறிட்டாரு பாருங்கன்னா, அந்த மாதிரி இருக்குங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரவுடி மாதிரி இருந்தவர் இப்போ பாருங்களேன் எவ்வளோ பொறுப்பான ஆளாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. மாலை நேரம். வயல் பசுமையாக இருந்துச்சு. நிலா மெதுவாக நடந்து வந்தா. அருண்மொழி அவள் தோளில் கை வச்சான். நம்ம வாழ்க்கை இப்போ வேறு திசை அப்படின்னு அவள் சிரிச்சா. நம்ம காதல் உயிராக வளருது. அவள் வயிற்றில் கை வச்சு மெதுவாக சொன்னான். நான் உங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவள் மார்பில் சாய்ஞ்சா. காதல் இப்போ ஆசையை கடந்து உயிரை தாங்கக்கூடிய உறவாக மாறி இருக்கு.